கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் துரையிடம் கேட்கலாம். துரை, மேலும் விவரங்கள். வணக்கம் ஷாம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர்கள் கூட்டமைப்பு தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தை அறிவித்துள்ளனர். அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக ஊதிய உயர்வு, 7வது ஊதிய கமிஷன் போன்ற பல சலுகைகள் வழங்கப்படாததை கண்டித்தும், பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள ஆசிரியருக்கான பதிவு உயர்வு உடனடியாக வழங்குதல், அயர் பணியிட ஆணைகளை உடனே அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு மீண்டும் கொண்டு வருதல், பல்கலைக்கழக துறையில் உள்ள காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும், ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு அரசு துறை போலவே அனைத்து பணப்பலனையும் உடனடியாக வழங்கிட வேண்டும், ஆட்சி மன்ற குழுவில் கல்வி குழுக்களில் ஆசிரியர் சங்கங்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் வழங்குதல் போன்ற 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 3ஆம் தேதி உள்ளிருப்பு போராட்டத்தை அறிவித்தனர். இன்று முதல் காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தை பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள சாஸ்திரி ஹாலில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கூட்டமைப்பு இரவு பகலாக நடைபெறும் என்று அறிவித்துள்ளனர். இதனால் மாணவர்களின் கல்வி பெரிதும் பாதிக்கப்படும். தற்பொழுது தேர்வு நடைபெற்று வருவதால் மாணவர்கள் நலம் கடுமையாக பாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதற்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர் போராட்டம் தமிழகம் முழுவதும் உள்ள ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்று கூறியுள்ளதால் பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரே பரபரப்பாக காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி துரை.